ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பில் சிட்டா பதிவேடு எஃப்எம்பி எல்லாமே ஒரே ஆவணமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஆவணமாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில புதிய சேவையை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் 4/3/2026 அன்னைக்கு தான் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஓகே, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கி வரும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையால் இணையவழி ஆவணங்களான பதிவேடு, சிட்டா மற்றும் புலப்படம் ஆகியவை இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்களின் விவரங்களை ஒருங்கிணைத்து நில உரிமைதாரர்களுக்கு ஒருங்கிணைந்த நில ஆவணம் என்ற சேவையும், இணைய வழியில் ஒரு புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பட்டா மாறுதல் விவரத்துடைய அறிக்கை ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர் என்ற சேவையும் இன்னைக்கு மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் பார்த்தா துவங்கி வச்சிருக்காருங்க. அதாவது 2 வகையான சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று இன்டகிரேட் லேண்டாக அதாவது இன்டகிரேட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்டு எல்லாமே பதிவேடு, சிட்டா, புலப்படம் எல்லாமே ஒருங்கிணைச்சிருக்காங்க. அதேமாரி ஒரு சர்வே நம்பர் எங்கெங்கெல்லாம் மாறி இருக்கு அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 2 சேவையை கொண்டு வந்திருக்காங்க. முதல் சேவை என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த நில ஆவணம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதாச்சும் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சிட்டா மட்டும் டவுன்லோட் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிட்டா வித் எஃப்எம்பியோட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ 3மே என்னச்சு, உங்களுக்கான பதிவேடாக இருக்கட்டும், சிட்டாவாக இருக்கட்டும், எஃப்எம்பி காப்பியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரே இதுவாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று துவங்கி வைக்கப்படுகிறது. நில உரிமைதாரர்கள் தங்களது நிலம் சார்ந்த மாவட்டம், வட்டம், கிராமம், புலையன் உட்பிரிவின் ஆகிய விவரங்களை உள்ளீடு செய்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் சர்வீஸ் இதுதாங்க. இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. eservices.tngovernment.in இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒருங்கிணைந்த நில ஆவணம். இந்த ஒரு புதிய வசதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் நிலவுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, அதேமாரி தாலுக், உங்கள் நிலம் எந்த தாலுக்கில் இருக்குது, கிராமம் எந்த கிராமத்தில் உங்கள் நிலம் இருக்குது, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்வே நம்பர் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல சர்வே நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சப்டிவிஷன் நம்பரை கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு ஸோ உங்களுடைய 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கடவுச்சொல்லை பெற அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டகிரேட்கான ஒரு லேண்ட் ரெக்கார்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதாவது முதல்ல பாருங்கள் பதிவேடு பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுடைய சிட்டாக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் புலப்படம் எஃப்எம்பி காப்பியை பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3மே ஒரே ஆவணமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வசதியை இப்போதைக்கு ஏற்படுத்திட்டாங்க. இது இன்னும் உங்களுக்கு பார்த்தா சிம்பிளிஃபைட் பண்ணி இருக்கும் அப்படின்ன மாதிரி தான் ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நிலத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 3த்தையுமே ஒரே நேரத்தில் நில ஆவணமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் மொதல் அப்டேட்டாக உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது சர்வீஸ் என்ன அப்படின்னா பட்டா மாறுதல் விவரங்களின் அறிக்கை, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர். நில ஆவணங்கள் அனைத்தும் தமிழ் நில மென்பொருள் மூலமாக கணினிப்படுத்தப்பட்டு 2014ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையில் இணைய வழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இம்மென்பொருள் மூலமாக நிலம் தொடர்பான பட்டா மாறுதல் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட புல எண்ணில் நடைபெறும் பட்டா மாறுதல் விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு ஆவணம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டு கடந்த 2024-25ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத்துறையில் இதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் விவரங்கள் குறிப்பிடுவது போல 2016ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தனியார் நிலங்கள் தொடர்பாக நில ஆவணங்கள் இணைய வழியில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றத்துறை விவரங்கள் எல்லாமே, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் பட்டா டிரான்ஸ்ஃபர். அதாவது நீங்கள் 2016க்கு அப்புறம் இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த சர்வே நம்பர் எந்தெந்த பட்டாலாம் போயிருக்கு, யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அப்டேட்டை பார்த்தா கொண்டு இப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்த சேவையை பார்த்தா துவங்கி வச்சுருக்காங்க. ஸோ நில உரிமைதாரர்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, 2 வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நிலம் சார்ந்த விவரங்களான உடைய மாவட்டம், கிராமம் எல்லாமே நீங்கள் தேர்வு செய்யணும். ஸோ புலையன் என்ன, சர்வே நம்பர் என்ன மற்றும் விவரம் தேவைப்படும் தேதி எந்த தேதியில் வேணும் எல்லாமே நீங்கள் தேர்வு செய்யணுங்க.
தேர்வு செஞ்சு பின்னர் பட்டா மாற்ற விவரக்கட்டமான ஆண்டு ஒன்றுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக சர்ச் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பருக்கு இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதுக்கான பட்டா நம்பர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இயர்லி 50 ரூபாய், நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் செக் பண்ணாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு 50 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் சேலா கட்டணம் 60 ரூபாய், 110 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சேவையை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர், பட்டா மாறுதல் விவரத்தை நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே ஈஸி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸில் யார் யார்கிட்ட இருக்குது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் என்ன அப்டேட் கொண்டு வராங்க, சேம் அதேமாரி 2016ஆம் ஆண்டு முதல் இப்போ வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பர் யார் யார்கிட்ட போச்சு, பட்டா மாற்றம் யார் யார்கிட்ட போயிருக்கு, யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸை நம்ம இன்னும் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது காரணத்துக்காக இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த வெப்சைட் tamilnilam.tngov.in இதில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேஷ்போர்டில் நிறையா சர்வீஸ் இருக்கும், அதில் கீழே இருக்குது பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு. இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுங்க. ஸோ புதிய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பட்டா பற்றின முழு ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 வகையான புதிய சேவையை தமிழக அரசு இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் நிலம் சார்ந்த ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அப்டேட்டுங்க, பொதுமக்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குது இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.